My dear students, welcome. இப்போ viscosity டீடைலா தியரி நம்ம படிச்சாச்சு, ஃபார்முலாலாம் படிச்சாச்சு. நம்ம ப்ராப்ளம் போட வேண்டியது இருக்கு. இது நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மழை பெய்யுது, எவ்வளவு வேகமா வருது அப்படின்ற மாதிரி இருக்கு பாருங்க. A rain drop of radius கொடுத்திருக்கு 0.3 millimeter. Falls through air with a terminal velocity. Terminal velocity கொடுத்தாச்சு. வேற என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். The viscosity of air 18 into 10 power minus 5 poise. Poiseங்கிறது CGS unit. What we want is poisuli, decapoise. அப்போ 10ஆல் பெருக்கிட்டு 10ஆல் வகுத்தரணும். Divided by 10, multiply by 10. 10 poise is decapoise, that is poisuli. இதுதான் வந்து SI unit. ஓகே, ஃபைண்ட் த விஸ்கஸ் ஃபோர்ஸ். அவ்வளோதான், போடுங்க. விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆன் த ரெயின் ட்ராப். எல்லாரும் ட்ரை பண்ணலாமே. சிக்ஸ் பை ஈட்டா radius velocity 1. சரி, 6 3 18 18 324. into 18 324, 18 square. Then you multiply this, almost 1000 we are getting. பார்த்தா தெரியுது, 1018 we are getting. So 1.018 into 10 power minus 7 Newton. டைன்ல சொல்லணும். டைன்ல சொல்லணும் அப்படின்னா 1 Newton is 10 power 5 dyne. அப்போ இந்த ஆன்சர் வந்து 1.018 into 1 நியூட்டன்கிறது 10 power 5 மல்டிப்ளை பண்ணும்போது 10 power minus 2 dyne. So that is the answer for this one. ஓகே, எல்லாரும் எடுத்து எழுதிக்கலாம். 38 years புக் எடுத்துக்கணும். ஃப்ளூயிட்ஸில் இது எழுதிட்டீங்களா? 38 இயர்ஸில் கொஸ்டின் நம்பர் 9. ரைட், ஆதித்யா வந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாரு. இது வந்து கொஸ்டின் 9. பாருங்க, ட்ரை பண்ணுங்க, நீங்களே போடுங்க. Viscous drag, viscous force, okay, acting on a metal sphere of diameter 1 millimeter. Diameter 1 millimeter. Upper radius is 1 by 2 10 power minus 3 meter. Falling through a fluid. ஸோ ஒரு டால் ஜாரில் ஒரு பால் வந்து போட்டோம்னா அது கீழே வந்துட்டு இருக்குல்ல, அதுதான் அதோட விஸ்காசிட்டி இஸ் 0.8 பாஸ்கல் செகண்ட் SI யூனிட். பாய்சுலி ஈக்குவல் பாஸ்கல் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு பாய்சுலி வித் அ வெலாசிட்டி ஆஃப் 2 meter per second. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? the viscous force. okay, do it. So what's the answer you get? Viscous force is 6 pi eta r v. 6 into 3.14 into eta 0.8 into 1 by 2 10 power minus 3 velocity 2. You can simplify. 2 cancel. 6.8 4.8 3.14 10 power minus 3. ஸோ இது 5 3 15
அப்போ இது கரெக்டான ஆன்சர். 15 into 10 power minus 3 Newton. Okay, shall I go to the next? Okay, what is this? ஒரு டால் ஜாரில் லிக்விட் இருக்கு, கேஸ்டர் ஆயில் கொலன்னு இருக்கு, திக் லிக்விட். இதில் ஒரு ஸ்டீல் பால் நம்ம போடுறோம். அப்போ என்ன பண்ணோம்? ஃபாஸ்ட்டாக அது வரும். V is equal to U plus GT. U 0. ஓகே, V is equal to GT. ஃபாஸ்ட்டாக வரும். இந்த தண்ணியில் தொப்புன்னு விழுகும். அதுக்கப்புறம் அப்படியே அது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு வரைக்கும் இட் இஸ் ட்ராப்ட் ஆன் த சர்ஃபேஸ். அப்படின்னா முதல்ல ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் டெர்மினல் வெலாசிட்டிக்கு வந்த உடனே ஒரே ஸ்பீடில் இது போயிட்டு இருக்கும். இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். த வெலாசிட்டி ஆஃப்டர் சம் டைம் வில் பி அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, acceleration 0, net force 0, upward force is equal to downward force. எல்லாம் பேசியிருக்கோம் நம்ம. velocity கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஆஃப்டர் சம் டைம் இங்கே இருக்கு velocity கான்ஸ்டண்ட்டாக வருது. அப்போ கரெக்டான கர்வ் பி. ஆரம்பத்தில் velocity இன்க்ரீஸ் ஆச்சு. பிகாஸ் லிக்விடோட சர்ஃபேஸில் கொண்டு ஸ்டீல் பாலை நீங்கள் ட்ராப் பண்ணீங்க. ஆரம்பத்தில் இன்க்ரீஸ் ஆச்சு. பிகாஸ் 0லேருந்து இப்போ டெர்மினல் வெலாசிட்டி இஸ் ஒரு 5 மீட்டர் பர் செகண்ட். அப்படின்னா ஆரம்பத்தில் அது 0லேருந்து 1 2 3 4 5 அதுக்கப்புறம் அப்படியே 5லே போயிட்டுருக்கும். ஃபேன் சுவிட்சை போட்டோன்னா ஆரம்பத்தில் கிருன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு அப்புறம் ஒரே ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கல. அந்த மாதிரி தான் அது. ஓகே, இது இதுக்கான ரீசன் புரியுது இல்லையா? எழுதிக்கணும். இப்போ அடுத்த கொஸ்டின் போறேன். ஓகே, பாருங்க கொஸ்டின் என்ன. ஒரு பால் இருக்கு, அதோட மாஸ் m, டென்சிட்டி d. இட் இஸ் dropped in a container filled with glycerin. becomes constant after some time. அப்போ அதோட வெலாசிட்டி கொஞ்ச நேரத்தில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆகுது. ஸோ ஒரு டால் ஜார், இதில் இருக்கிறது கிளிசரின், இதில் ஒரு பால் நம்ம போடுறோம். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இது போய்கிட்டு இருக்கு. அப்போ W இங்கே இருக்கும், அப்வர்டு த்ரஸ்ட் இங்கே இருக்கும், விஸ்கஸ் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். டென்சிட்டி ஆஃப் கிளிசரின், அதாவது நம்ம இதில் ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம். என்ன எழுதுவோம்? W is equal to U plus FV. Upward force is equal to downward force because velocity is a constant. There is no acceleration. இது ஃபர்ஸ்ட் எழுதுவோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை 4/3 pi r cube rho g. This is 4/3 pi r cube sigma g. இது விஸ்கஸ் ஃபோர்ஸ் 6/eta rv அப்படிங்கிற டெரிவேஷன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்த ரோ அப்படிங்கிறது டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லிக்விடுடைய டென்சிட்டி d/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வேல்யூ அப்படியே 4/3 pi r cube g எல்லாம் வருது. இங்கே d போட போகிறேன், இங்கே d/2 போட போகிறேன். அப்போ இந்த குவான்டிட்டியில் பாதி தான் இது. இது W அப்படின்னா இது W/2 அப்படின்னு அர்த்தம். அந்த பக்கம் இருக்கிறது விஸ்கஸ் ஃபோர்ஸ். அப்போ விஸ்கஸ் ஃபோர்ஸ் எவ்வளவுனா W minus W/2 which is W/2. Wங்கிறது mg. So the answer to this question is mg/2. ஓகே, எல்லாரும் எழுதிருப்பீங்க. ஐ கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, படிச்சு பாருங்க.
சரி, terminal velocity, ratio of terminal velocity. You remember the formula of terminal velocity? சரி, formula ஞாபகம் இருந்தால் நம்ம terminal velocity is equal to, it is 2 by 9 r power 2 rho minus sigma g by eta அப்படின்னு போடலாம். ஃபார்முலா மறந்து போச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. W is equal to u plus fv. அப்போ Wனா என்ன? வெயிட் 4 by 3 pi r cube rho g. இது uங்கிறது இந்த பக்கம் கொண்டு வாங்க. 4 by 3 pi r cube sigma g. Viscous force எழுதுங்க 6 pi eta rv. இதில் காமனாக இருக்கிறது எடுத்துக்கலாம். அப்போ 4 by 3 pi r cube rho minus sigma g is equal to 6 pi eta rv. என்னென்ன கேன்சல் ஆகுது? பை கேன்சல் ஆகுது, ஆர் ஒன்று இங்கே கேன்சல் ஆகி ஆர் பவர் 2 வந்துருச்சு, இங்கே 2 வருது, இங்கே 3 வருது. ஸோ இங்கே என்ன இருக்குது? 2 பை அந்த 3 இங்கே வந்துருச்சு 9 ஆர் ஸ்கொயர் ரோ மைனஸ் சிக்மா ஜி. அப்புறம் அங்கேருந்து என்ன கீழே வருது அப்படின்னா, யூ வாண்ட் த வேல்யூ ஃபார் டெர்மினல் வெலாசிட்டினா ஈட்டாவை கீழே இறக்கிக்கலாம். யூ வாண்ட் த ஃபார்முலா ஃபார் ஈட்டா அப்படின்னா வியை கீழே இறக்கிக்கலாம். நமக்கு தேவை terminal velocity formula. This is the formula. So the ratio of the terminal velocities நம்ம எழுத போறோம். v1 by v2. okay, 2 by 9 நம்ம எழுத வேணாம், because ரெண்டு ஃபார்முலால வரும் கேன்சல் ஆயிரும். ஈட்டா எழுத வேண்டாம், சேம் லிக்விட் தான் ஈட்டா, அது எழுத வேண்டாம். இப்போ வித்தியாசம் என்ன இருக்கோ அதை தான் எழுத போறேன். இதை கொஞ்சம் அழிச்சுக்கிறேன் நான். இந்த பக்கம் இருக்கிறத அழிச்சிக்கலாம். நிறைய பேர் இங்கே வந்து நிற்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ சிலபஸ் முடிக்கணும் அப்படின்றதுக்காக நைட்டில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதை வந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஓகே, கமான். இப்போது நம்ம பார்க்கலாம் v1 by v2. இப்போ இந்த ரெண்டு பால் நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாலோட டென்சிட்டி வந்து ரோ 1 இஸ் 8 ரோ 2. ரெண்டாவது பாலோட டென்சிட்டி வந்து ரோ 2. அதை ரோ 2வை ரோன்னு வச்சுக்கிறான். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாலுக்கு ரேடியஸ் 1 மில்லிமீட்டர், ரெண்டாவது பாலுக்கு ரேடியஸ் 2 மில்லிமீட்டர். இந்த சிக்மா அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், தட் இஸ் 0.1 ரோ 2, அதாவது 0.1 ரோ. இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, புரியுதா? இது 0.1 ரோ, ரோ 2க்கு பேர் தான் ரோ. அப்போ ரோ 1ங்கிறது 8 ரோ, இது 6, அப்போ இது 2r. ஓகே, ரேஷியோ தானே, அதுக்காக. நவ் யூ சப்ஸ்டிடியூட். இப்போ 2 by 9 உங்களுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒன்னோட ரேடியஸ் என்ன? r. ரைட். ரோ மைனஸ் சிக்மா. ஃபர்ஸ்ட் ஒன்னோடைய ரோ எவ்வளவு? 8 ரோ. சிக்மா எவ்வளவு? 0.1 ரோ. அப்புறம் ஜி எழுத வேண்டியதில்லை, கேன்சல் ஆயிரும். 9 கேன்சல் ஆயிரும், ஈட்டா கேன்சல் ஆயிரும், டிவைடட் பை த செகண்ட் பால் பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் எவ்வளவு? 2r. அதுக்கு டென்சிட்டி என்ன? ரோ. லிக்விட் அதே லிக்விட் தான், 0.1 ரோ. இது எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். ஸோ v1 by v2 is equal to r square கேன்சல் ஆயிருச்சு. அப்போ கீழே ஒரு 4 இருக்கு. இந்த ரோ வெளியில் எடுத்துட்டேன், கேன்சல் ஆயிருச்சு. 1 minus 0.1. இதில் ரோ வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன். 8 minus 0.1. இது 7.9, இது 4 into 0.9. மேலே 10ஆல் பெருக்கிக்கிறேன், 79. கீழே 10ஆல் பெருக்கினா 9, 9 into 4 36. அப்போ 79 by 36 is here. எழுதிக்கலாம். அடுத்தது
Question 13. A small sphere of radius r falls from rest in a viscous liquid. As a result, heat is produced due to viscous force. ஒரு பால் வந்து அந்த லிக்விடுக்குள்ள போறதுனால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. The rate of production of heat. The rate of production of heat. Rate அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Heat. Rate of production of heat na power. Rate of energy dissipation, power. When the sphere attains its terminal velocity is proportional to. Power அப்படின்னா force into velocity. Force அப்படின்னா 6 pi eta r v. Velocity is okay. Force into velocity. இது depends on r அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே terminal velocity ஃபார்முலா எழுதும்போது terminal velocity is proportional to r square நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்க்கும்போது terminal velocity is proportional to radius square அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா velocityக்கு r square போடணும். அப்போ power is proportional to, you leave this 6 pi ஈட்டாலாம் விட்டுருங்க. ஒரு r இருக்கு, ஒரு v இருக்கு r square, இன்னொரு v இருக்கு r square. அப்போ மொத்தமாக என்ன வருது அப்படின்னா r power 5. So the answer to this is r power 5. புரியுதா? எல்லாரும் எழுதிக்கலாம். ஓகே, முடிஞ்சிருச்சு. இப்போ விஸ்காசிட்டி ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஓவர். நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷனில் ஆதித்யா ஒரு பார்ட் நடத்திட்டாரு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் பார்ட் இருக்குது. அந்த தியரி கம்ப்ளீட் பண்ணி நம்ம சர்ஃபேஸ் டென்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம போடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லிக்விட் சர்ஃபேஸில் அந்த லிக்விட் சர்ஃபேஸ் கேர்வ்டு லிக்விட் சர்ஃபேஸு இப்போ வந்து ஃப்ளாட்டாக எடுத்துக்கிறேன். இந்த லிக்விட் சர்ஃபேஸில் ஹரிசான்டலாக அந்த சர்ஃபேஸ் இருந்ததுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாலிக்யூலில் நெய்பரிங் மாலிக்யூல்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கிறது இப்படி ஃபோர்ஸ் இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் இப்படி கொடுக்கும், இந்த பக்கம் இருக்கிறது இப்படி கொடுக்கும். ரெண்டும் ஈக்குவல் ஆப்போசிட் கேன்சல் ஆகிரும். இது ஹரிசான்டல் சர்ஃபேஸ், ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த லிக்விட் சர்ஃபேஸ் இஸ் லைக் திஸ். இந்த மினிஸ்கஸ், கான்கேவ் மினிஸ்கஸ் வர்றதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பேசலாம். இப்படி ஒரு மினிஸ்கஸ் இருக்கு, கான்கேவ் மினிஸ்கஸ். இது வந்து லிக்விட், இது வந்து வேப்பர். இப்போ இந்த மாதிரியான ஷேப் வந்துருச்சு. ஒரு கிளாஸில் வந்து டெஸ்ட் டியூப்ல வாட்டர் எடுத்து நம்ம பார்க்கும்போது கவனமாக பார்த்தோம்னா we will see this kind of a meniscus. இப்போ இந்த மாலிக்யூல் இங்கே இருக்குது. இதில் ஃபோர்ஸ் எப்படி வருது அப்படின்னா, இது கொஞ்சம், இது ஸ்ட்ரைட் லைனில் இல்லை, கொஞ்சம் மேலே இருக்குது. இது இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த பக்கம் ஒரு மாலிக்யூல் இருக்குது, அது என்ன பண்ணுது, அது இப்படி பிடிச்சி இழுக்குது. நமக்கு அந்த வெக்டர் ரெசல்யூஷன், த ரிசல்டன்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இது ரெண்டும் இப்படி இருக்கும்போது ரிசல்டன்ட் வெக்டர் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதான் ஃபோர்ஸோட டைரக்ஷன். அப்போ பிகாஸ் ஆஃப் த இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் there is a force, resultant force which is upwards. In spite of the force, the liquid is in equilibrium. Appa there is some other force which is compensating this. அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த லிக்விட் கொடுக்குற ப்ரெஷரை விட வேப்பர் கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. இந்த வேப்பர் ப்ரெஷர்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் தான் இதை காம்பன்சேட் பண்ணுது. அந்த வேப்பர் அதிகமான ப்ரெஷர் கொடுக்கறதுனால தான் இது இப்படி அமுங்கி இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தி வேப்பர் ப்ரெஷர் இஸ் மோர் தேன் த லிக்விட் ப்ரெஷர். இந்த மினிஸ்கஸில் ஃபோர்ஸுங்கிறது ப்ரெஷர் இன்டு ஏரியா. அந்த பக்கம் இருக்கிற ப்ரெஷர் அதிகம், இந்த பக்கம் இருக்கிற ப்ரெஷர் கம்மி. அதனால தான் அது இது அழுத்துது.
நீங்கள் ஒரு கான்கேவ் மினிஸ்கஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மெர்க்குரி மாதிரி கான்கேவ் மினிஸ்கஸ் இந்த மாதிரி இருக்கு சில லிக்விட்ஸ் இருக்கு, மெர்க்குரி இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ வாட் அபவுட் த ஃபோர்ஸ், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் எப்படி வரும்? இங்கே ஒரு மாலிக்யூல் இருக்கு, அது இந்த பக்கம் இழுக்குது, இங்கே ஒரு மாலிக்யூல் இருக்கு, இப்படி இழுக்குது. இந்த ரெண்டு வெக்டருக்கும் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆங்குலர் பைசெக்டர் வழியாக எப்படி வரும்? த ஃபோர்ஸ் இஸ் லைக் திஸ். அப்போ இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது கூட இது அப்படி இருக்கே. அப்ப காரணம் என்ன? இந்த பக்கம் யார் இருக்கா? லிக்விட். அந்த பக்கம் என்ன இருக்கு? வேப்பர். யார் அதிகமான பிரஷரை கொடுக்குறா அப்படின்னா லிக்விட் கொடுக்குது, அதனால தான் புஷ் பண்ணி அந்த பக்கம் தள்ளுது. அப்ப இந்த ஃபோர்ஸை காம்பன்சேட் பண்றது எது? த லிக்விட் பிரஷர். லிக்விட் கொடுக்கக்கூடிய பிரஷர் தான் அந்த பக்கம் தள்ளுது. அப்ப ஹியர் லிக்விட் இருக்கக்கூடிய பிரஷர் அதிகம், வேப்பர் பிரஷர் கம்மி. இந்த மாதிரியான ஷேப் வந்துச்சுன்னா, கான்வெக்ஸ் மினிஸ்கஸ் வந்துச்சுன்னா ஓகே, இந்த கான்செப்ட் எழுதிக்கணும். நம்ம ஒரு லிக்விட் ட்ராப் எடுத்துக்க போகிறோம். ஒரு லிக்விட் ட்ராப் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு லிக்விட் ட்ராப் இருக்குது அப்படின்னா இது என்ன டைப் அப்படின்னா அந்த டைப், த கான்வெக்ஸ் மினிஸ்கஸ், அந்த டைப். அப்போ இதில் லிக்விட் ப்ரெஷர் இஸ் மோர். இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகம், வெளியில் இருக்கக்கூடிய வேப்பர் ப்ரெஷரோட இதுதான் அதிகம். இது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கு பேர் தான் இந்த லிக்விடில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வேப்பர் ப்ரெஷரை விட எவ்வளவு அதிகமாக இருக்கோ அதுக்கு பேர் எக்ஸஸ் ப்ரெஷர். ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, எழுதியாச்சா? Now we are going to find a formula for the excess pressure in a liquid drop. So the liquid pressure கொடுக்குது, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. இப்போ கொஞ்சம் லைட்டாக இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்குவோம். அதை வச்சு இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிப்போம். ஓகே, ரெடி? ஸோ லிக்விட் ட்ராப் ஸ்லைட்லி இது பல்ஜ் ஆகுது. ஒரிஜினல் ரேடியஸ் ஆர் ஸ்லைட்லி இன்க்ரீஸ். அந்த ரேடியஸ் எவ்வளவு? ஆர் பிளஸ் டிஆர். ஆர் அது ஆர் பிளஸ் டிஆர். இப்போ இதை ஸ்லைட்டா பல்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் நம்ம பண்ணணும், அதில் எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். The work done is stored as energy. Okay. Delta U, increase in surface energy. What is the formula for increase in surface energy? What is that? That is increase in surface area into surface tension. What is the increase in surface area? பெரிய ஸ்பியருக்கு எவ்வளவு ஏரியா? 4 pi. ஒரிஜினல் ஸ்பியருக்கு என்ன ஏரியா? So this is the increase in surface area to be multiplied by surface tension. காமனா இதை எடுத்துக்கலாம். 4 pi t into, expand this. இங்க என்ன இருக்கு?
The dr very very small, dr a square panna, that is even smaller, that can be neglected. This is very very small, can be neglected, and plus r square minus r square gets cancelled. அப்ப delta u is equal to 4 pi t 2r dr, so that is 8 pi t r dr எழுதிக்கலாம். del u பற்றி எழுதியிருக்கோம். இப்போ del w பற்றி எழுதலாம். ஓகே, ஸோ இது மட்டும் அழிச்சிட்றேன். இப்போ what is del w? Work done அப்படின்னா force into displacement. ஓகே, ஃபோர்ஸை நான் எப்படி எழுதிக்க போகிறேன்? ப்ரெஷர் இன்டு ஏரியா. ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸுங்கிறது ப்ரெஷர் இன்டு ஏரியா. சரி, ஓகே. ப்ரெஷர் என்ன ப்ரெஷர்னால இது வெளியில் போச்சு? இது என்ன ப்ரெஷர்? இங்கேயும் ப்ரெஷர் இருக்குது, இங்கேயும் ப்ரெஷர் இருக்குது, ஆனால் இது அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு பேர் என்ன? எக்ஸஸ் ப்ரெஷர். எக்ஸஸ் ப்ரெஷர் இன்டு ஏரியா. எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு? டிஆர். ஸோ டெல்டா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ. அப்போ ஈக்குவேட் தீஸ் டூ. அப்போ excess pressure 4 pi r square dr is equal to 8 pi tr dr. Okay, so we can cancel whatever is common on both sides. ஒரு r மட்டும் கேன்சல் ஆயிடுச்சு. அந்த பக்கம் 2t இருக்கு, இந்த பக்கம் r இருக்கு. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சிருக்கு? excess pressure is equal to 2t by radius அப்படிங்கிற ஃபார்முலா கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் ஃபார்முலா ஃபார் லிக்விட் ட்ராப். எழுதிக்கலாம். So the pressure inside a liquid drop is 2 times surface tension of the liquid divided by radius. So excess pressure inversely proportional to radius. ஓகே, அடுத்தது போகலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லிக்விட் ட்ராப். லிக்விட் ட்ராப் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விட். வெளியில் இருக்கிறது ஏர், இது வந்து லிக்விட். இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸஸ் ப்ரெஷர் என்ன வந்தது? 2t/r. இப்போ வந்து ஒரு சோப் பபிள் அப்படின்னா, இது ஒரு பபிள். சோப் பபிள் அப்படின்னா அது வந்து ஒரு சோப் ஃபில்ம். சோப் ஃபில்ம் வில் பி லைக் திஸ். உள்ளுக்குள்ளே ஏர், வெளியில ஏர், நடுவில் சோப்.
இப்போ இதில் அந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வெளியிலையும் இருக்குது உள்ளேயும் இருக்குது. இதுவும் ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் தான், இது இன்னர் சர்ஃபேஸ். இதுவும் ஒரு லிக்விட் சர்ஃபேஸ் தான், இது அவுட்டர் சர்ஃபேஸ். இதுக்கு அந்த மாதிரி ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கா? இல்லை, அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கு. ஒரே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும்போது எக்ஸஸ் ப்ரெஷருக்கு இந்த ஃபார்முலா வருது. ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கும்போது என்னாகும்? த இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியான்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? த இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நம்ம அழிச்சிட்டேன். ஓகே, இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியான்னு கால்குலேட் பண்ணும்போது ஒரு சர்ஃபேஸ்க்கு என்ன வந்துச்சோ அதை போல 2 டைம்ஸ் ரெண்டு சர்ஃபேஸ்க்கு வந்துடும். அதனால இப்போ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியான்னு நம்ம போட்டோம். அப்போ சோப், அதாவது லிக்விட் ட்ராப்புக்கு இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியான்னு போடும்போது பெரிய ஏரியா அப்படின்னு சொல்லும்போது 4 pi r plus dr whole square minus 4 pi r square அப்படின்னு போட்டோம். ஒரே ஒரு சர்ஃபேஸ், அது கொஞ்சம் பெருசாச்சு. இப்போ இது பெருசாச்சுன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் பெருசாகுது, வெளியில் இருக்கிறது கொஞ்சம் பெருசாகுது. அப்போ சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 டைம்ஸ் வந்துடுது. முன்னாடி வந்ததை போல் இப்போ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியான்னு போட்டால் 2 டைம்ஸ் போட வேண்டியது இருக்குது. அதனால் ஃபைனல் ஆன்சரில் எக்ஸஸ் ப்ரெஷருங்கிறது 2 டைம்ஸ் ஆகிறதுனால 4T/R. இதில் ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கிறதுனால எக்ஸஸ் ப்ரெஷருக்கு ஃபார்முலா சோப் பபிளுக்கு 4T/R எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஏர் பபிள் அப்படின்னா அது எப்படி? அது இந்த கட்சியா அந்த கட்சியா? ஏர் பபிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது அந்த லிக்விடுக்குள்ளேருந்து பபிள், சோடா ஓப்பன் பண்ணுற சோடா உள்ளேருந்து பபிள் வெளில வருது. அப்போ ஒரு லிக்விட் இருக்கு, இதுக்குள்ளேருந்து ஒரு பபிள், ஏர் பபிள் அப்படி வெளில வருது. அப்போ இதில் என்ன சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் லிக்விட் இருக்குது, இங்கெல்லாம் லிக்விட் இருக்குது, வெளியில் வந்து லிக்விட் இருக்குது, இதெல்லாம் இந்த ஏரியா வந்து லிக்விட். உள்ள என்ன இருக்குது? ஏர். அப்போ இதில் ரெண்டு ஃபில்ம் இருக்கா? இல்லை, ஒரு ஃபில்ம் தான் இருக்குது. ஒரே ஒரு பார்ட்டிஷன் வால் தான் இருக்குது. இந்த பார்ட்டிஷன் வால்க்கு இந்த பக்கம் ஏர், அந்த பக்கம் லிக்விட். இதில் ரெண்டு பார்ட்டிஷன் வால் வருது, ஏர் சோப், சோப் ஏர் அப்படி வருது. அப்போ இதில் ஒரே ஒரு சர்ஃபேஸ் தான் சார் வருது. ஆமாம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, இதே ஃபார்முலா லிக்விட் ட்ராப்பாக இருந்தாலும் ஏர் பபிளாக இருந்தாலும் தி எக்ஸஸ் ப்ரெஷர் ஃபார்முலா இஸ் 2T/R. 4T/R எப்போ வரும்? சோப் பபிளுக்கு தான் வரும். ஓகே, எழுதிக்கலாம். ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இதில் ப்ராப்ளம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, எழுதுங்க. என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்கு, எப்படி போடணும் ட்ரை பண்ணுங்க. What should be the pressure inside a small air bubble of radius 0.1 millimeter, 10 power minus 4 meter, situated just below the surface of water? இது water, இதில் air bubble, அங்கே இருக்கு air bubble, வெளியில் வரப்போகுது, அந்த இருக்கு. Surface tension of water 7.2 10 power minus 2 SI unit. Atmospheric pressure
that is 1.013 into 10 power 5 SI units. What is the pressure inside? அப்படி கேட்டிருக்காங்க. pressure inside. ஸோ ஒரு பபிளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் இன்சைட் அப்படின்னா அது என்ன? வெளியில் இருக்கிற ப்ரெஷரை விட கூட இருக்கும். வெளியில் இருக்கிற ப்ரெஷர் என்ன? அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். கூட இருக்கும்னா எவ்வளவு இருக்கும்? அதுக்கு பேர் தான் எக்ஸஸ் ப்ரெஷர். அதுக்கு பேர் தான் எக்ஸஸ் ப்ரெஷர். சரி, எக்ஸஸ் ப்ரெஷர் கண்டுபிடிச்சி அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸஸ் ப்ரெஷர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இது வந்து என்ன? ஏர் பபிள். என்ன ஃபார்முலா வரும்? 2T/R. சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கு, ரேடியஸ் இருக்கு. So this is equal to 2 into 7.2 10 power minus 2 divided by R வந்து 10 power minus 4. Therefore this is 14.4 into 10 power 2. Excess pressure is this. Okay, இதை நான் இப்படி எழுதுறேன். 14.4 into 10 power 5 into 10 power minus 3. Okay தானே? இது ரெண்டே ஆட் பண்ணா 2. ஏன் 10 power 5? Because I want to add with this. அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட கூட்டணும். இப்போ 10 power minus 3 டிவைட் பை 1000 0.0144 into 10 power 5. So let's see. Pressure inside is equal to atmospheric pressure and excess pressure. Okay, make the total 1.0127 into 10 power 5. 1.027 10 power 5. வேற கலரில் எழுதுறேன். Okay. Okay, you understand this? Okay, one more problem we will do. Try பண்ணலாம், படிச்சு பாருங்க. The excess pressure inside a soap bubble of radius 6 millimeter. இது வந்து soap bubble. Okay. A radius 6 millimeter is balanced by 2 millimeter column of oil. அதாவது ஒரு ஆயில் காலம் ரொம்ப சின்னது தான், 2 millimeter. ஓகே, ஒரு ஆயில் காலம் இருக்கு, ஆயில் இவ்வளவுக்கு இருக்கு, அதுக்குள்ள தான் இந்த சோப் பபிள் இருக்கு. ஓகே, சோப் பபிள் அப்படி இருக்கு. ஓகே, பார்க்கலாம். இந்த ஆயில் காலம் வந்து ஹைட் வந்து h, இதனால கிடைக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளவுனா h rho g. இந்த ப்ரெஷரும் இதில் வரக்கூடிய எக்ஸஸ் ப்ரெஷரும் பேலன்ஸ் ஆகுது. இது சோப் பபிள் அப்படின்னா என்ன போடணும்? 4T/R. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.8 அப்படின்னா டென்சிட்டி எவ்வளவு? டென்சிட்டி இஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இன்டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? வாட் இஸ் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த சோப் சொல்யூஷன்? சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, போடலாமா? For excess pressure
is balanced by the pressure by the liquid column. For T தெரியாது, R தெரியும், 6 into 10 power minus 3. H நமக்கு தெரியும், the height is 2 millimeter. Height is 2 millimeter. Rho is 0.8 into 10 power 3, 8 into 10 power 2. Okay. G is 9.8. Okay. இப்போ இதெல்லாம் இங்கே கொண்டு வரலாம், இல்லாட்டி இப்படி கேன்சல் பண்ணலாம். இது 2, இது 3, இந்த 2 இங்கே கேன்சல். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்ன வரும்? சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு, இங்கே 3 இருக்குது, 10 பவர் மைனஸ் 3 இருக்குது, இங்கே ஒரு 10 பவர் மைனஸ் 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 10 பவர் 2 இருக்குது, 9.8 இருக்குது. ஸோ 8 3 24, இது 10 பவர் மைனஸ் 6, இது வந்து 10 பவர் மைனஸ் 4, இது ஒரு 9.8. ஆல்மோஸ்ட் இது ஒரு 9.8. 10னா 240 வரும், 9.8 இருக்கனால அந்த ஆன்சர் பார்க்கும்போதே தெரியுது. இதை மல்டிப்ளை பண்ணால் 235 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4. 100ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு therefore the surface tension is 2.35 into 10 power minus 2. Force by length, Newton by meter. ஓகே, எழுதிக்கலாம்.